டங்ஸ்டன் எடுத்தா விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க. அரசு வந்து காலம் தாழ்த்தி நடவடிக்கை எடுத்தா கூட அந்த இடத்துல எடுக்கக்கூடாது அப்படின்றத அந்த இடத்துல உள்ள மக்களுடைய பிரச்சனையாக இருக்கு. எங்களை வந்து அது பாதிக்கும். இதுக்கு அரசு சட்டசபையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது ஒரு சாத்தியமான ஒன்று இல்லைங்கண்ணா. அதாவது இந்த விஷயத்தை பொறுத்தவரை உங்களுக்கு அந்த ஏரியாவுடைய கலெக்டர் இருக்காங்க, அந்த ஏரியால கிராம சபைகள் இருக்கு, அந்த ஏரியால மக்களுடைய விஷயத்தை எப்பவோ நீங்க கேட்கலாம். அதற்குத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் இருக்கிறாங்க. எதுவுமே செய்யல, எந்த வேலையும் அடிப்படை வேலையும் செய்யல. எடுக்கலான்னு சொன்ன பிறகு எடுக்கிறாங்க. அதன் பிறகு சரி நீங்க கமிட் பண்ணிட்டீங்க எடுக்கலான்னு, உங்களால மக்களை சமாதானப்படுத்த முடியல அல்லது பிரச்சனை வரும்னு ஏன் தெரியல. லா அண்ட் ஆர்டரும் கையில் இருக்கு, போலீஸும் கையில் இருக்கு, இன்டெலிஜென்ஸும் கையில் இருக்கு. ஒரு பிரச்சனையும் இதே போல பூதகரமாக்கி ஆக்கி ஆக்கி அதை சால்வ் பண்ணீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை எந்த இண்டஸ்ட்ரி அடுத்து வருவாங்கன்னா, யார் தமிழ்நாட்டில் ஒரு தொழிற்சாலையை உருவாக்குவதற்கு வருவாங்க? இன்னைக்கு தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெஸ்ட் பெங்கால் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு போக ஆரம்பிக்குது. மக்களுடைய வாழ்வாதாரம் முக்கியமா, ஃபேக்டரியான்னு சொல்லும்போது மக்களுடைய வாழ்வாதாரம் தானே. அதைத்தான் நாங்களும் சொல்றாங்கண்ணா. அது ஏன் அவங்களுக்கு செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 2023 வாழ்வாதாரம் முக்கியமானு தெரியாதா? செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி சமணர் படுக்கை இருக்கிறது தெரியாதா? செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி விவசாய நிலம் இருக்கிறது தெரியாதா? 2023 செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி கிராமம் இருக்கிறது தெரியாதா? இது டெண்டர் போட்ட அன்னைக்கு சமணர் படுக்கை தெரியாதா? டெண்டர் போட்ட அன்னைக்கு விவசாய பெருமக்கள் இருக்காங்களான்னு தெரியாதா? மத்திய அரசு மாநில அரசுக்கு எழுதுனது நாங்க டங்ஸ்டன் இதுல இருக்கிறத எடுக்கிறோம், நீங்க அனுமதி கொடுங்கன்னு எழுதுனாங்களா அல்லது டங்ஸ்டன் அங்க இருக்கு அப்படின்றது தெரிவிங்கன்னு எழுதுனாங்களா? இது கிளாரிஃபை. இதுல அனுமதி கொடுங்க அப்படின்னு எல்லாம் இதுல கான்செப்ட் இல்லைங்கண்ணா. அதாவது மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் ஃபெசிலிட்டேட்டர், அவ்வளவுதான். இதற்கு அனுமதி கொடுப்பது மாநில அரசு. எப்ப அனுமதி கொடுக்கறாங்கன்னா, அந்த நிறுவனம் ஒருத்தவங்க ஜெயிக்கிறாங்க, அதன் பிறகு வர்றாங்க, அதன் பிறகு மாநில அரசு போறாங்க. லேண்ட் எல்லாமே மாநில அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. லேண்ட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மாநில அரசுடைய கையில் இருக்கு. அது மத்திய அரசு ரயில்வே லேண்டை தவிர அல்லது மத்திய அரசு சம்பந்தப்பட்ட லேண்டை தவிர. இன்னைக்கு மாநில அரசு முதல்லயே நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்திய அரசு எதுவும் செய்ய முடியாது. காரணம், லேண்டை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் மாநில அரசுடைய பொறுப்பு. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய ஆக்ஷன்ல மாநில அரசு தான் பொறுப்பு. மத்திய அரசை பொறுத்தவரை மேஜர் மினரல்ஸ், கிரிட்டிக்கல் மினரல்ஸ், மைனர் மினரல்ஸ் மாநில அரசை கொடுத்துக்கிறாங்க. அவங்களே மைனிங் டிபார்ட்மெண்ட் இருக்கு, அவங்களே கொடுத்துக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரை இவர்கள் சரியா கையாளவில்லை என்பதுதான் எங்க குற்றச்சாட்டு. செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி 2023 சிம்பிளா லெட்டர்ல நோ, இங்க அலோட் இல்லைன்னு சொன்னாங்கன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சது. இன்னைக்கு இத்தனை பேர்த்த ரோட்டுக்கு உட்கார வச்சு இவ்வளவு பெரிய அரசியலாக மாற்றி இருப்பது திமுகவுடைய சாதனையா இருக்கு.